செல்ல எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம எஸ்கே நடித்த அமரன் அப்படின்னு ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. டைட்டில் டீசர் வந்திருக்கு. அதை பத்தி நீ என்ன சொல்ற? டேய் அமரனா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அமரன் வந்து கார்த்திக் படம் தான். வெத்தலை போட்ட ஷோக்குள்ளன்னா கப்புனு குத்து நம்ம உக்குள்ள வந்தது பாரு ரத்தம், இந்த அமர மனசு சுத்தம். இது என்னடா அமரன்? எஸ்கே அமரன் என்ன புதுசா இருக்குது? இது வந்து ஒரு ஆர்மி ஆபீசரோட பயோபிக். முகுந்த் வரதராஜன் அவங்களோட இந்த பயோபிக் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ அந்த படத்து டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நீ உன்னோட ஒப்பீனியனை சொல்லு. ஏய், ஆக்சுவலா படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டீசர் பார்க்கும்போது நான் நினைச்சேன் என்னடா இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பட் அந்த போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு இன்னமும் சரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகனோட அந்த ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சரி எனக்கு தெரிஞ்சு இப்போதான் வந்து ஏதோ ட்ரை பண்றாப்ல எஸ்கே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லரில் அமரன் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச அமரன் கார்த்திக் படம். அது ஒரு நல்ல படம், செம்மையாக இருக்கும். அதில் எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் அதில் நிறைய பாட்டு இருக்குது, சந்திரன் சூரியன் இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. பட் இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முக்குந்து அப்படி டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து போரூரில் எங்கேயோ வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஒரு இராணுவ வீரர் அவர் எனக்கு தெரிஞ்சு அவரோட கதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு ஆர்மி பர்சன் அது யாருன்றதை நம்ம ஆல்ரெடி படம் பார்க்கணும். ஏன்னா அந்த பேர் வச்சதுனால இது இருக்குமோ அது இருக்குமோன்னு நம்ம நினைக்கோனா அது இட்ஸ் ட்ரூ ஈவெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ட்ரூ ஈவெண்ட்ஸ் எதை நோக்கின்றது அவங்க நமக்கு திருப்பியும் சொல்லும் போது இல்லை ட்ரைலர் தான் தெரியும். ஸோ அதை நம்ம அப்போ பார்க்கலாம். இப்போ அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வேணாம். பட் மேக்கிங் வைஸ் ராஜ்கமல் மூவிஸ் வந்து அவங்க செம்மையாக வந்து இந்த கதையை வந்து இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்ம அந்த ராஜேஷ் பெரியசாமி டேரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ரங்கூன்ற படம் பண்ணியிருக்காரு. ரங்கூன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ரங்கூன் படம் பண்ணியிருக்காரு. ரங்கூன் வந்து கௌதம் கார்த்திக் நடித்த படம். அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பரான படம், செம்ம கிரிப்பிங்கான ஒரு படம். அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்மக்லிங் அந்த பேக்ரவுண்ட் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பையன் எப்படி அவன் இருக்கான், அந்த இடத்துல எப்படி அவன் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி நல்லவனா திருந்துறான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. அது ஒரு நல்ல கதை, நல்லா இருந்துச்சு. அந்த படம் வரும்போது அந்த கதைக்கு ஒரு நல்ல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2017 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கமல் சார் சைட்லேருந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக சிவகார்த்திகனுக்கும் கமலுக்கும் ராஜேஷ் பெரியசாமிக்கும் ஒரு நல்ல ஒரு பிரேக் ஈவனாக இருக்கணும், நல்ல படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கேமரா ஒர்க் அதே மாதிரி நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஆப்வியஸ்லி அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த எடிட்டிங் கட்ஸ் செம்மையாக இருந்தது. அந்த ஸ்டார்டிங் அந்த கட்டு அந்த எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகன் அந்த மிஷின் அந்த கன் பிடிச்ச அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்து பிடிச்சிது. அதே மாதிரி ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்திய இராணுவ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க ஃப்ரண்டியர், அப்புறம் வந்து ஜவான், அப்புறம் சோல்ஜர், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள் அப்படின்றாங்க. அது எதுன்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அதை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அதுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ்குள்ளே போய் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக எஸ்கே அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ எனக்கு பிடிச்சதுங்க, நல்லா இருக்குங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ஒர்க் அவுட் வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அந்த ஒர்க் அவுட்லேருந்து அவர் வந்து அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அவர் ஒரு லாங் ஹேர் வச்சிருந்தாரு. அது ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா ராணுவ ஆஃபீஸர் மாதிரி அந்த ஹேர் கட்லாம் பண்ணி தாடிலாம் வளர்த்து நல்லா மசில்ஸ் நல்லா ஏற்றிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு தான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டும் போது எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி முன்னாடி இந்த எஸ்கேல பார்த்ததில்ல, இந்த மாதிரி புதுசாக இருக்கு, ஸோ படம் கண்டிப்பாக எல்லாம் ஹிட் ஆகிடும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நான் டைட்டில் டீசருக்கு ரொம்ப வெயிட் பண்ணேன். ஸோ அது பார்க்கும்போது கட்ஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டர் கட்ஸ் வந்து வேற லெவல். அவங்க தான் அந்த பேக் பாயிண்டே நான் சொல்றேன். அந்த எடிட் கட்ஸ்னால தான் நான் அந்த நம்மளை அடுத்து பார்க்க வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. அவர் எப்பவுமே டாப் கிளாஸாக போடுவார். இந்த வாட்டியும் சூப்பராக போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்கே சொல்லணும். எஸ்கே வந்து இதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த நடிப்பு அந்த ராணுவம் மாதிரி காட்டுறதுக்கு அதை வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து அப்படியே அந்த ஆஃபீஸர் ராணுவ ஆஃபீஸர் அப்படி காட்டுறதுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஷூட் பண்ணுற சீனு அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த ஷூட் பண்றதுல அந்த ஒர்க் அவுட் வீடியோலயே காட்டிருந்தாங்க அந்த ட்ரைனிங் பண்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போல எனக்கு தோணுது. டைட்டில் டீசர் பார்த்து இன்னும் ட்ரெய்லர் வந்தோடனே நம்ம செம்மையா இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஹேர் கட்டுக்கு பேர் என்னங்க சார்? இதை புதுசா கட் பண்ணிருக்கீங்க. இந்த ஹேர் கட் பேர் வந்து பஸ் கட். ரொம்ப முடி நான் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சது பஸ்ல போவோம், அது என்ன பஸ் கட், லாரி கட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு நம்ம ஊராங்களுக்கு தெரிஞ்சது வந்து சோல்ஜர் கட். ஆக்சுவலா இதுதான் போலீஸ் கட், சோல்ஜர் கட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பஸ் கட்டு கொஞ்சம் ஃபேடுன்னு சொல்லுவாங்க. இது பேர் ஃபேடு. சோ அத ஃபேட் பண்ணிட்டேன். இது இப்ப யார் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது உலகத்துல? இதுதான் இப்ப ட்ரெண்டிங். ஆக்சுவலா நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஃபுட்பால் பிளேயர்ல இருந்து எல்லாருமே வச்சிருக்காரு. எம்பாப்பே. இப்போ நான் ஸ்ட்ரீட்ல போறேன், நான் 2-3 பேர் இப்படிதான் முடி வெட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா சிஆர் வச்சிருக்காங்க. சிஆர் வெட்டிருந்தாரு. வரவும் போறவங்க வச்சிருக்காங்க. ஆமாங்க. அப்ப என்னோட ஹேர் ஸ்டைல் பத்தியா எப்படி இருக்கு? எல்லாரும் நான் ரொம்ப நாளா லாங் ஹேரா வச்சிருந்தேன். ரொம்ப நாளா அவ்வளவு ஃபுல்லாலாம் முடி வெட்டவே இல்லை. ஸோ அதனாலதான் வெட்டிடலான்னு சொல்லிட்டு நானும் வெட்டிட்டேன் என் முடிய. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தயவு செய்து எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஸோ மச். பாய். ஜோஷ்.